Hi guys, welcome back to our channel Navneet Vlogs. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தொட்டமல்லூர் ஸ்ரீ நவநீதகிருஷ்ணன் டெம்பிளுக்கு போயிருப்போம். அந்த விலாகை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசி என் ஸ்க்ரீனில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பன்னார்கட்டா ஜூ அண்ட் சஃபாரி அதை தான் பார்க்க போகிறோம். அது ஓப்பனில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் அது இது வரைக்கும் போனதில்லை. அது வாங்க போய் பார்க்கலாம். நான் அங்கே தான் போய் வீடியோ எடுக்கலாம்னு இருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹில்ஸ், ஒரு சின்ன ஹில்ஸ் ரோடு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிறைய டேர்னிங்ஸோட அப்புறம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காடு மாதிரி இருக்குது. அங்கங்கே செக் போஸ்ட் போட்டிருக்காங்க, வண்டி எங்கேயும் நிறுத்தாதீங்கன்னு அங்கங்கே காஷன் போர்டு போட்டிருக்காங்க. நான் அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். அதெல்லாம் பன்னார்கட்டா ஜூ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டெம்பிள் பார்த்தோம். அந்த டெம்பிள் பார்த்ததுக்கப்புறம் வந்து அதையும் வந்து இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணலான்னு அது ஒரு சர்ப்ரைஸான விலாக் மாதிரி தான். அதை வந்து நாங்கள் வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ண வேணான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சடனாக இன்க்ளூட் பண்ணது தான். இப்போ அந்த டெம்பிள் தான் இப்போ நம்ம அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பன்னார்கட்டா ஜூலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில். அந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சம்பகதர்மா ஆலயான்னு. ஒரு பாறை மேலே நல்ல வியூவோட ஒரு கோயில் தான். அதுதான் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பார்க்க போகிறீங்க. அது நான் ஏறினதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியல, ரொம்பவே பாறையாக இருந்ததுனால. ஆனால் நான் மேலே போய் உங்களுக்கு நல்ல வியூ காட்டியிருக்கேன். இறங்குறப்பையும் சரி. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்தீங்களா நேராக பாறையில் அந்த கோயில் தான். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கோயில். நீங்கள் வந்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும். மெஸ்ட்டாக ரோட்லேருந்து பார்க்கும்போதே இந்த கோபுரம் தெரியும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சம்பகதர்மா ஆலயா. நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். மேலே போகிறத வீடியோ எடுக்க முடியாது, நான் அங்கே போய் கண்டினியூ. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பகதர்மா ஆலயா அந்த டெம்பிளுக்கு மேலே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். பயங்கரமாக வந்து மூச்சு வாங்குது. இப்போ படிக்கட்டுலாம் வந்து கொஞ்சம் நல்லா செங்குத்தாக இருக்குது, மேடாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆசமாக இருக்குது. ஒரு ட்ரோன் ஷாட்டில் எடுத்தால் எப்படி வியூ இருக்குமோ அந்த வியூ இருக்குது. ஒரு பெங்களூர் சிட்டியே ஃபுல்லாக கவர் ஆகுது. எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே கிளியராக கவர் ஆகிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெம்பிளுக்கு மேலே இருக்கிற வியூ பாருங்கள். அப்படியே பெங்களூர் சிட்டியாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற வீடுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தூரமாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பெங்களூரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஜூமிங் இல்லாமல் எடுக்கிற வியூ. கீழேருந்து பார்த்தோம்னா வந்து பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். வியூ வந்து ஆசமாக இருக்குது. இந்த வியூவை பார்க்குறதுக்குனே இங்கே வந்து ஏறி வரலாம். ஒர்த்தான பிளேஸ் தான். அங்கே பாருங்கள் ஃபுல் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ். நான் ஃபுல் ஜூம் வச்சு இப்போ காட்டுறேன். ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் அப்படியே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம இன்னும் நிறைய விளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும். சரி வாங்க, நம்ம வந்து அடுத்தது வந்து சினிமாட்டிக் ஷாட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கீழே இறங்குறது அப்படியே வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்.
ஃபுல்லாக வந்து கீழே இறங்குற வரைக்கும் அப்படியே நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். மேலே வரும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்டார்டிங் ஏறும்போது வந்து பயங்கரமாக வந்து செங்குத்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஈஸியாக ஏறிடலாம். நான் கீழே அப்படியே போயிட்டே காட்டுறேன் பாருங்கள். வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. நான் கீழே இறங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். this journey we will find our souls begin to intertwine. Your heart of gold, so pure, divine. And I lost myself within the fire, breaking free from my desire. A heart of gold, forged to inspire. It's Starfire. கைஸ், இந்த vlog பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக எடுத்த vlog தான். எங்களுக்கே தெரியாது இங்கே போக போகிறோன்னு. பட் இந்த பிளேஸ் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய வந்து vlogsலாம் இன்னும் மட்டும் வரப்போகுது. கர்நாடகா இது சீரீஸ்லேயே இன்னும் வந்து 3 வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல உங்களை மீட் பண்ண வரைக்கும் டில் சைனிங் ஆஃப் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கைஸ். பாய் கைஸ்.